கம்ப்ளீட்டாக பிளட்டு. அப்படியே எனக்கு பேண்டிஸ் தான் இருக்கு போல இருக்கு. இப்படி கால் அப்படியே நீட்டிட்டு அப்படியே எனக்கு அப்படி புரியல, அந்த ரத்தம் அப்படியே பிளட்டு போயிட்டே இருக்குது. அப்படியே என்னை இப்படி எந்திரிமாண்டாரு, முடியலையே, கால் துண்டாயிடுச்சேன்னு கத்துறேன். இப்படி தூக்குறாரு, இப்படி என்னை தூக்குறாரு. தூக்கும்போது ஐயோ ஐயோ எனக்கு உயிர் போகுது, எனக்கு வலி தாங்க முடியலையே அப்படி கத்துறேன். அப்புறமா தான் அந்த கை அப்படி உதிர்ந்து தொங்குது. இந்த கையை பார்த்தா அந்த கை உதிர்ந்து அப்படியே பொழந்து கிழிஞ்சு ரெண்டா அப்படி ஊற்றி தொங்குது. 2 பக்கமாக கை பழந்துருச்சு போல இருக்கு, செதஞ்சி தொங்குது. ஐயோ ஐயோ கை போயிடுச்சே கத்துறேன். உடனே இந்த கையை ஐயோ நீ பார்க்காதன்னு இப்படி பிடிச்சிக்கிறாங்க. இப்படி யாரோ வந்து அதுக்குள்ளே இந்த போலீஸ்காரங்க ஓடி வந்துட்டாங்க உங்களுக்கு பசங்க. அப்படி என்ன கையை பிடிச்சி காலை பிடிச்சி இப்படியே தூக்கிட்டு போகிறாங்க. வேறு தூக்க முடியல, 4 பேராக கை பிடிச்சி கால் பிடிச்சி இப்படியே தூக்கிட்டு போகிறாங்க. ஒரு டெட் பாடி மாதிரி தூக்கி கொண்டே அங்கே போலீஸ் ஒரு வேன் நின்றுச்சு, அதில் வச்சுட்டு இருக்காங்க. அதில் போலீஸில் உட்கார வைக்கிறாங்க. ஐயோ என்னை படுக்க வை, எனக்கு உயிர் போகுது. இந்த பையன் யாரோ ஒரு போலீஸு என்னை சாட்சிக்கோ, எனக்கு உயிர் போகுது, எனக்கு உட்கார முடியலையன்றான். அவனை செத்து போயிடான்னு பயப்படுறான் என்னை பார்த்துட்டு. ஐயோ என்னை படுக்க வை, கீழேயாச்சும் படுக்க வை, எனக்கு உயிர் போகுதுங்கிற கீழே படுக்க வச்சிடுறாங்க. எனக்கு கீழே படுக்க வச்சுட்டு அவ்வளோதான், எனக்கு கான்ஷியஸ் போயிடுது. எப்படி செமி கான்ஷியஸ் இருக்கான்னு தெரில. ஒரு டிரைவர் வந்துட்டு எஸ்பி வண்டி ஃபாலோ பண்ணுங்கிறாரு. எங்கம்மா இருக்குது ஆஸ்பத்திரி, எனக்கு தெரியாது, எஸ்பி வண்டியை ஃபாலோ பண்ணு அப்படிங்கிறாங்க. எனக்கு எஸ்பி அடிபட்டு போகிறாங்க போல், அந்த வண்டிக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க. உடனே என்னை அது ஃபாலோ பண்ணி ஜிஹெச் கொண்டு போகிறாங்க. ஜிஹெச் கொண்டு போயிட்டு எங்கேயோ படுக்க வைக்கிறாங்க போல், அதெல்லாம் எனக்கு தெரியல. அதுக்குள்ளே வந்துட்டு ராஜேந்திரன் மறுபடியும் வந்துடுறாரு. வந்துட்டு உடனே அவர் பெல்ட்டை பிடிச்சிக்கிட்டு ஐயோ என்னை காப்பாற்றுங்க சார், எனக்கு உயிர் போகுது, எனக்கு பயமாக இருக்குது, என்னை விட்டுட்டு போயிடாதீங்க சார் அப்படின்னு கத்துறேன். அவர் பெல்ட்டை பிடிச்சிக்கிட்டு ஐயோ நீ சாக மாட்டோமா, ஐயோ இந்த பிள்ளை யாராச்சும் காப்பாற்றுங்களேன்னு சொல்லிட்டு கத்துறாரு. உடனே அப்போ தான் ஒரு டாக்டரோ நர்ஸோ யாருன்னு தெரியல, அதுக்குள்ளே வந்துட்டு பிளேடுன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல எனக்கு காலை வெட்டுறாங்க. காலில் வந்து நரம்பு வெட்டிட்டு எனக்கு வந்துட்டு, ஏன்னா இந்த ஃபுல்லாக எனக்கு பெல்லட்ஸ் வந்துருச்சு. கம்ப்ளீட்டாக இது பெல்லட்ஸ், இது எல்லாம் பெல்லட்ஸ், இதெல்லாம் எரிஞ்சு போச்சு கம்ப்ளீட்டாக, இதெல்லாம் பெல்லட்ஸ். அப்படியே கம்ப்ளீட்டாக இந்த சைடு ஃபுல்லாக கறி தொங்குது, பிஞ்சு போய் போல்.